இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா இயற்கை வைத்திய ஆலயம், இப்போது மதுரையில் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். ஹலோ, வைத்தியன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கருவேப்பிலை. கருவேப்பிலை சாப்பிட்றதுனால என்னென்ன பயன்கள் கிடைக்கும்? கருவேப்பிலைக்கு இன்னும் சில பெயர்கள் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கரிய கருவேம்பு. இது சாப்பிட்றதுனால என்னென்ன நோய்கள் சரியாகுதுன்னு பாருங்கள். வாந்தியை நிறுத்தும், உணவுக்கு மணமூட்டும், விஷக்கடியை முறிக்கும், ஜீரணத்தை உண்டாக்கும், வாய்வை போக்கும், சீதபேதியை நிறுத்தும், முடி உதிர்வை தடுக்கும், முடி கருக்கும், பித்தத்தை தணிக்கும். கருவேப்பிலை காடு, மலை, வீட்டு தோட்டங்களை பயிரக்கூடிய ஒரு செடி. இது பெரிய செடி இனத்தை சேர்ந்தது. கருவேப்பிலையை நாட்டு கருவேப்பிலை, காட்டு கருவேப்பிலை 2 வகை இருக்காம். நம்ம நாட்டு கருவேப்பிலையை உணவுல சேர்த்துட்டே வரோம். ஏன்னா அது மனம் இருக்கு, அதுல மருத்துவ குணமும் இருக்கு. கருவேப்பிலையோட இலை, விதை, பட்டை, வேர் முதலின எல்லாமே உணவாகவும் மருந்தாகவும் நம்ம பயன்படுத்துறோம். இதன் இலையை உணவுக்கு மனமூட்டும் தன்மையுடையதுனால பண்டை காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் மக்கள் அவங்க பண்ற சமையல்ல ஒரு சமையலையும் கருவேப்பிலையை சேர்த்துக்கிற பழக்கம் இருக்கு. கருவேப்பிலையை துவையல் செஞ்சு சாப்பிட்டால் வாய் கசப்பு, பித்தம், வாய் நீர் ஊறல் ஆகியன சரியாயிடுது. கருவேப்பிலையோட இஞ்சி, பச்சை கொத்தமல்லி, எலுமிச்சை சாறு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி அளவாக கொஞ்சமாக உப்பு போட்டு உணவோட கலந்து சாப்பிட்டீங்கன்னா வாய்வு தொல்லையை அடியோடு அழிச்சிருமா. கருவேப்பிலை சாப்பிட்றதுனால குமட்டல், சீதபேதியால், வயிற்றுப்போக்கு போன்ற நோய்கள் அவஸ்தைப்படுறவங்களுக்கு இது நிரந்தர தீர்வு தருது. அதே மாதிரி கருவேப்பிலையை நிழல்ல உலர்த்தி காய வச்சுட்டு அதோட மிளகு, உப்பு, ஜீரகம், சுக்கு முதலியவற்றை சேர்த்து தூள் செஞ்சு சாதத்தோட இந்த பொடியை போட்டு சிறிதளவு நெய் விட்டு கலந்து சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா மந்தம், மந்தபேதி, மலதோஷம், மலக்கட்டு, பிரமோகம் போன்ற நோய்கள் அடியோடு அழிஞ்சிருமா. இந்த கருவேப்பிலை இலையில எடுத்துக்கிட்டு கொஞ்சம் புளி சேர்த்து அதை நல்லா உப்பு போட்டு நல்லா வறுத்து மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு துவையல் செஞ்சு உணவோட சேர்த்துட்டு சாப்பிடலாமா. இதனால வயிறு வலி, பித்த வாந்தி, உணவு ஜீரணமாகாம இருக்கிறது, வயிற்றிளைச்சல், அப்புறம் பித்தசயம் இதெல்லாமே சரி செய்யுது. இந்த இலை, பட்டை, வேர் இவற்றை சேர்த்து கசாயம் செய்து கொடுத்தோம்னா பித்தம் சரியாகும், வாந்தியும் சரி பண்ணுது. கருவேப்பிலை துவையல் இருக்கு இல்லையா, அது குடல் நோய்களுக்கு பெரும் பயனளிக்க வல்லது. பத்திய சமையல்ல கருவேப்பிலை துவையலுக்கும் தனி இடம் இருக்காம். கருவேப்பிலை உணவுல இருக்கிற குருவேப்பிலையும் சேர்த்து நம்ம சாப்பிட்றது இன்னும் நல்லது. அது நல்ல பசி, சுவை, ஜீரண சக்தி இதை ஏற்படுத்தும். அதை சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா நம்ம ஜீரண உறுப்புகளில் குறை ஏதாவது இருந்துச்சுன்னா கூட அந்த இலை அதை அப்படியே அழியோடு அழிச்சிருமா. அந்த இயற்கை வழங்கும் மூலிகை செல்வங்களில் கருவேப்பிலை ஃபர்ஸ்ட்ல இடத்த பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்கள் சென்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களை உடனே சேரும்.